ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின் பி பாரடைஸ் தமிழ். இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமான புதுமையான ஹோம் டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அடடா, இதெல்லாம் இவ்வளோ நாளாக தெரிஞ்சுக்காமல் விட்டுட்டோமேன்னு யோசிக்கிற அளவுக்கு சூப்பரான டிப்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா, வீடியோவில் இருக்க டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த மாதிரி புது டிப்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஒயிட் ட்ரெஸ்ஸு, யூனிஃபார்ம் எல்லாம் வாஷிங் மிஷினில் துவைச்சா திருப்தியாகவே இல்லைன்னு கையில் துவைக்கிறீங்களா? முதல்லலாம் மிஷின் நல்லா துவைச்சிட்டு இருந்தது, இப்போல்லாம் சரியாகவே துவைக்கிறது இல்லைன்னு யோசிக்கிறீங்களா? அப்போ நான் சொல்கிறேன், இந்த 3 விஷயத்த பண்ணுங்கள். உங்கள் வாஷிங் மிஷின் துணியெல்லாம் பளிச்சுன்னு துவைச்சிரும். உங்கள் மிஷின் ஃப்ரண்ட் லோடாக இருந்தாலும் சரி, டாப் லோடாக இருந்தாலும் சரி, 3 மாதத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக டீஸ்கேலிங் பண்ணணும். ட்ரம் டீஸ்கேலிங் பண்ணுறதுக்கு ஒரிஜினல் டீஸ்கேலிங் பவுடராக பார்த்து வாங்குங்க. அதை வாங்கி நம்ம டைரெக்டாக ட்ரம்முக்குள்ளே கொட்டி விடணும். நான் யூஸ் பண்ணுற பவுடரோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். ஒரு டப்பா ஓப்பன் பண்ணால் 2லிருந்து 3 முறை யூஸ் பண்ண முடியும். டீஸ்கேலிங் பண்ணும்போது துணியெல்லாம் லோட் பண்ணக்கூடாது, எம்டி ட்ரம் தான் ரன் பண்ணணும். 60 டிகிரி சுடு தண்ணியில் மினிமம் அரை மணி நேரம் ஓடுற மாதிரி ஒரு சைக்கிள் செட் பண்ணிக்கோங்க. அது ஓடி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் டீஸ்கேல் ஆகிருக்கும். உள்ள ட்ரம் எல்லாம் நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் இருக்கும். வாஷிங் மிஷினில் இந்த பவுடர் போடுற கம்பார்ட்மெண்ட் எல்லாம் மோஸ்ட்டாக கலட்டி சுத்தம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதை மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கலட்டி நல்ல ப்ரஷ் எல்லாம் போட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம திரும்ப ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் லோடு வாஷிங் மிஷினில் முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஓப்பன் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்க பைப்புலலாம் ஏதாவது அடைப்பு இருக்கா அப்படின்னு அடிக்கடி செக் பண்ணிக்கணும். இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே தேங்கி இருக்கிற அழுக்கு தண்ணி எல்லாம் வெளியில் வந்துடும். அதே போல் பாக்கெட்டில் ஏதாவது காயின், பேப்பர் எல்லாம் வச்சு தெரியாமல் லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதெல்லாம் இங்கே வந்து கலெக்ட் ஆகிருக்கும். அதனாலையும் வாஷிங் மிஷின் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணாது. இதை அப்பப்போ கலட்டி நல்லா ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப மாட்டிக்கணும். இந்த மாதிரி நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வாஷிங் மிஷின் 100% பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். துணியெல்லாம் பளிச்சுன்னு சுத்தம் பண்ணும். இப்போ ரீசெண்டாக வாங்கினதுலேயே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஹோம் ஃபைண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அடடா, இவ்வளோ நாளாக நம்ம கண்ணில் படாமல் போயிருச்சேன்னு யோசிக்கிற அளவுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து ஒரு மல்டி பர்பஸ் கேடி. நம்ம வீட்டில் நிறைய விஷயங்களுக்கு இதை பயன்படுத்த முடியும். ஒரு பேக்கு, ஒரு ஃப்ரேமு தனித்தனியாக வரும். இந்த மாதிரி வெல்க்ரோ வச்சு செக்யூர் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு கேடி ரெடி ஆயிரும். பெட்டு பக்கத்தில் ஒரு டேபிளோ ட்ராவோ இல்லாதவங்க இதை சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரேமை பெட்டுக்கு கீழே வச்சுட்டோம் அப்படின்னா இது ஒரு பெட் சைடு கேடி மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். புக்ஸ் வச்சுக்கலாம், தூங்குறதுக்கு முன்னாடி பயன்படுத்துகிற செல்ஃப் கேர் ப்ராடக்ட்ஸ் வச்சுக்கலாம், ஃபுட் க்ரீம், மெடிசன், தண்ணி பாட்டில் அதெல்லாம் வச்சுக்கலாம். ஃபேனு, ஏசிக்கெல்லாம் ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னா அது ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இங்கே வச்சுக்கலாம். தூங்குறதுக்கு முன்னாடி கண்ணாடி, ஹேர் கிளிப் எல்லாம் கழட்டுறோம் அப்படின்னா அதெல்லாம் இதுலேயே ஸ்டோர் பண்ணிக்கலாம். வயசானவங்களுக்கு கூட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சின்ன குழந்தைங்க இருக்கவங்க நைட்டு குழந்தைக்கு தேவைப்படுற டைப்பர் மாதிரி ஐட்டங்களெல்லாம் இதுலேயே ஸ்டோர் பண்ணிக்கலாம். தேவையானதெல்லாம் இப்படி பக்கமாக இருக்கும் போது தூக்கத்தில் எழுந்து லைட்டு போட்டு தேட வேண்டிய அவசியம் இருக்காது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. காரில் லாங் ட்ராவல் பண்ணும்போது சீட்டு பின்னாடி மாட்டிட்டு ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி வச்சுக்கலாம். வீட்டில் எங்கெல்லாம் ஸ்டோரேஜ் தேவைப்படுதோ எல்லா இடத்துலையுமே இதை பயன்படுத்திக்க முடியும். ப்ராடக்டோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். ரீசெண்டாக நம்ம பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது என் பொண்ணோட முடி எவ்வளோ அடர்த்தியாக லாங்காக இருந்திருக்கு அப்படின்னு ஆச்சரியமாக இருந்தது. வளர ஹேர் ஃபால் ஜாஸ்தியாகி அடர்த்தி கம்மியாயிட்டே வர மாதிரி இருக்குது. அதனால் ஹேர் கேர் ருட்டீன் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி அதோட ப்ரோக்ரஸ் எப்படி இருக்குது அப்படின்னு உங்கள் கூடவும் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ரோஸ்மேரி ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சரி, ரோஸ்மேரி ஸ்ப்ரே வீட்லேயே பண்ணலான்னு சொல்லி ரோஸ்மேரி வாங்கி தண்ணியில் கொதிக்க வச்சு அதை ஃபில்ட்ரு பண்ணி ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஆனால் ஒரே நாள்லையே இந்த மாதிரி டார்க் கலராக ஆயிடுச்சு. அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்க மாதிரியே தெரியல. என்ன பண்ணலான்னு சர்ச் பண்ணும்போது ஆல்ப்ஸ் குட்னஸோட ரோஸ்மேரி வாட்டர் ஸ்ப்ரேக்கு நிறைய நல்ல ரேட்டிங்ஸ், ரிவ்யூ இருந்ததால் சரி ட்ரை பண்ணலான்னு வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். இது நல்ல ரிசல்ட் கொடுத்ததால தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏற்கனவே 3 பாட்டில் காலி ஆயிடுச்சு.
இது இந்தியாஸ் ஒன்லி கிளினிக்கலி டெஸ்டட் ரோஸ்மேரி வாட்டர் ஸ்ப்ரே. இது வாட்டர் பேஸ்டாக இருக்கிறதால ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது, முடியை கிரீஸி ஆக்கிறதில்ல, அதனால் தினமுமே பயன்படுத்தலாம். இந்த மாதிரி ஸ்கேல்பில் பார்ட்டிஷன் எடுத்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கொஞ்சமாக மசாஜ் பண்ணால் போதும், தலையில் பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும். இதை தொடர்ந்து 12 வாரம் யூஸ் பண்ணும்போது ஹேர் ஃபால் நல்லா கண்ட்ரோல் ஆகி முடி வளர்ச்சி 3 டைம்ஸ் அதிகமாகுது. ஃபர்ஸ்ட் பாட்டில் முடிஞ்ச அப்புறம் ஒரு ரிவ்யூ போட்டிருந்தேன், அதில் கொஞ்சமாக பேபி ஹேர்லாம் வளர ஆரம்பிச்சிருந்தது. இப்போ 3 மந்த்ஸ் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தா பேபி ஹேரோட லென்த் எல்லாம் ஜாஸ்தி ஆயிருக்கு, முடி அடர்த்தியும் கொஞ்சம் ஜாஸ்தியான மாதிரி இருக்கு. நல்ல விசிபிள் சேஞ்சஸ் பார்க்க முடியுது. ரிசல்ட் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கு. இப்போ வீட்டில் எல்லாருமே பயன்படுத்த தொடங்கியிருக்கோம். இந்த ரோஸ்மேரி ஸ்ப்ரே purple.comல அவைலபிளாக இருக்குது. பையிங் லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். குளிர்காலம் ஆரம்பிச்சிருச்சு, கூடவே ஃப்ளூ சீசனும் ஆரம்பிச்சிருச்சு. எங்கே பார்த்தாலும் சளி, காய்ச்சல், தொண்டை வலின்னு. ஃப்ளூ சீசனில் நம்ம வெளியில் போகும்போது இந்த மாதிரி ஹேண்ட் ரெயிலெல்லாம் பிடிச்சி ஏறுறத அவாய்ட் பண்ண சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் பசங்க ஸ்கூலில் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண முடியாது இல்லையா, அதனால் பிரேக் டைம்லலாம் கண்டிப்பாக சோப்பு போட்டு கை கழுவணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஸ்கூலில் ஹேண்ட் வாஷ் எல்லாம் இருக்குமான்னு நம்மளுக்கு தெரியாது, அதனால் பசங்க ஈஸியாக பாக்கெட்டில் வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இந்த மாதிரி பேப்பர் சோப் கிட்டு வந்து நான் கொடுத்து விடுறேன். இதில் இந்த மாதிரி சோப்பு வந்து சின்ன சின்ன பேப்பர் ஸ்ட்ரிப் மாதிரி இருக்கும். நம்ம ஒரே ஒரு ஸ்ட்ரிப் எடுத்தால் போதும், நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிக்க முடியும். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நுர வர தேய்ச்சிட்டு நம்ம கழுவிக்கலாம். ரொம்பவே ஹைஜீனிக்காக இருக்கும். இந்த மாதிரி குட்டியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதால பசங்க ஆசையாக எடுத்துகிட்டு போய் மறக்காமல் யூஸ் பண்ணுவாங்க. இது ஈஸியாக பாக்கெட்டில், பர்ஸில், ஹேண்ட்பேக்லன்னு வச்சு எடுத்துகிட்டு போய்க்கலாம். சோப் இல்லாத இடத்துல நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹைஜீனிக்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ராடக்ட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். நம்மளாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்டிருக்க குழந்தைங்கள பார்த்தாலே உடனே ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. நிறைய டிவி, மொபைல் பார்க்குறியா, அதனால தான் இந்த வயசுலேயே கண்ணாடி போட்டுட்டியா அப்படின்னு கேட்பாங்க. டிவி, மொபைல் கம்மி பண்ண வேண்டியது அவசியம்தான். ஆனால் நிறைய குழந்தைங்க ஜெனட்டிக்கலாக பிறக்கும் போதே கண்ணில் பவரோட தான் பிறக்கிறாங்க. இனிமேல் யாரையும் அப்படி கேட்டு கஷ்டப்படுத்த வேண்டாம். அப்படி கண்ணாடி போட்ட குழந்தைங்க உங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா இந்த சின்ன ஃபிட்டிங் ஒன்று வாங்கி கொடுங்க, அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்ணாடி போட்டிருக்கவங்க கீழே குமியும் போது, நிமிரும் போதெல்லாம் கண்ணாடி கொஞ்சம் சரிஞ்சு வரும், அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இந்த சின்ன ஃபிட்டிங் ஒன்று போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா கண்ணாடி சரிஞ்சு வரவே வராது. காது பின்னாடி இந்த மாதிரி சின்னதாக தெரியும், பார்க்குறதுக்கு ஆக்வர்டாக இருக்காது. அவங்க குமியும் போது, நிமிரும் போதெல்லாம் கண்ணாடி சரிஞ்சு வராது, அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிக்கெல்லாம் போகிறாங்க அப்படின்னா கண்ணாடி ஒரு தடையாக இருக்காது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டு தான், ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ப்ராடக்ட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஸ்லைடிங் விண்டோ இருக்குது அப்படின்னா அந்த கண்ணாடியை க்ளீன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுவும் பின்பக்கம் கிரில் இருக்குது அப்படின்னா கை விட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணவே முடியாது, கை ரீச் ஆகாது. நம்ம எவ்வளவு தான் தொடச்சி வச்சாலும் பின்பக்கம் தூசாகவே இருக்கும். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு மேக்னெட்டிக் விண்டோ கிளீனர் இருக்குது. இதை வச்சு க்ளீன் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஒரு சைடு பிடிச்சி க்ளீன் பண்ணுறதுக்கு ஹேண்டில் இருக்கும், இன்னொரு சைடு இந்த மாதிரி கயிறு இருக்கும். இந்த கயிறோட ஒரு எண்டை நம்ம கையில் இப்படி டைட் பண்ணிக்கிற மாதிரி வரும். 2 பீஸ்லேயும் இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம க்ளீனிங் லிக்விட் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஒரு பீஸை இந்த மாதிரி கையில் செக்யூர் பண்ணிவிட்டு பின்பக்கமாக வச்சுட்டு இப்படி ஒட்டிக்கணும். அந்த மேக்னெட்டிக் பவர் ஸ்ட்ராங்காக இருக்கிறதால நல்லா டைட்டாக பிடிச்சிக்குது, கீழே விழுகிறதே இல்லை. ஒருவேளை விழுந்தா கூட கயிறு இருக்கிறதால ஈஸியாக எடுத்துக்கலாம். இதை வச்சு க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஒரே ஸ்வைப்பில் கண்ணாடியோட 2 பக்கமும் க்ளீன் ஆயிடுது. ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிக்க முடியுது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ராடக்டோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். என்ன மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. வீடெல்லாம் நெருக்கமாக இருக்கிறதால ஒரு ப்ரைவசியே இல்லாத மாதிரி இருக்கும். பக்கத்து வீட்டு ஜன்னல் நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்கும். கர்டைன் போட்டு வச்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வெளிச்சம் மறைக்கும், அதனால கர்டைனே போடுறதில்ல.
கர்டன் பயன்படுத்தாம எப்படி பிரைவசி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு இந்த மாதிரி வினைல் ஷீட் வந்து கிடைக்குது. இந்த மாதிரி ரோல்ல வரும். நிறைய டிசைன்ஸ்ல அவைலபிளா இருக்கு. நான் வந்து இந்த டிசைன் சூஸ் பண்ணியிருக்கேன். இது பின்னாடி இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஃபில்ம் கொடுத்துருப்பாங்க. ஆனா இதுல கம் எல்லாம் எதுவுமே இருக்காது. ஸ்டாட்டிக்காவே கண்ணாடி மேல ஒட்டிக்கும். நம்ம எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம விண்டோ கண்ணாடியை நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இந்த ரோலை ஓப்பன் பண்ணிட்டு நம்மளுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கண்ணாடி நல்லா தொடச்சிட்டு இந்த மாதிரி தண்ணியை ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுறணும். ஜஸ்ட் பிளெயின் வாட்டர் தான். ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த பின்னாடி இருக்க ஃபில்மை எடுத்துட்டு நம்ம இந்த ஷீட்டை அப்படியே கண்ணாடி மேலே வச்சிடலாம். கம்மே இல்லாமல் அதை நல்லா பிடிச்சிக்கும். ஏர் பபிள்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்னதாக ஒரு பீஸ் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சி ஏர் பபிள்ஸ் எல்லாம் இல்லாமல் நம்ம நீட்டாக ஒட்டிக்கலாம். கம் எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் ஸ்டாட்டிக்காகவே அது ஒட்டிக்கும். ஒருவேளை ஷீட்டோட அகலம் ஃபுல் கிளாஸுக்கும் பத்தலை அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் சைடில் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஒட்டிக்கலாம். டிஃப்ரென்ஸே தெரியாது, பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கும். இது ஈரம் காஞ்சோன்னா விழுந்துருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விழுகாது. நம்மளா எடுக்கிற வரைக்கும் இது இப்படியே தான் இருக்கும். பாருங்கள், கர்டைனே போடாமல் ப்ரைவசி கிரியேட் ஆயிருச்சு. அதே சமயம் வெளிச்சமும் மறைக்கவே இல்லை. எங்கள் வீட்டில் பெரிய பெரிய ஸ்லைடிங் டோருக்கு கூட நாங்கள் இதே மாதிரி போட்டு தான் ப்ரைவசி கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கவங்களுக்கு இது ஒரு சூப்பரான சாய்ஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரெண்டல் ஹவுஸில் இருக்கவங்களும் தாராளமாக பயன்படுத்தலாம். நம்மளுக்கு எப்போ தேவையில்லையோ அப்போ இந்த மாதிரி நம்ம உரிச்சு எடுத்துக்கலாம். கம் எதுவும் இல்லாததால் அந்த கிளாஸ் எதுவுமே ஸ்பாயில் ஆகாது. ப்ராடக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். நான் இன்னைக்கு ஷேர் பண்ண ஹோம் டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் எல்லாம் எனக்கு தெரியவே இல்லை, உங்கள் வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.